அன்பராம் இயேசுவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த பழைய காரியங்கள் நீங்களும் நானும் அதையே சிந்தித்து கொண்டு அந்த காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்போம் என்றால், கர்த்தர் நமக்காக புதிய காரியங்களை செய்ய இருக்கிற அந்த காரியங்களுக்குள் நீங்களும் நானும் செல்ல முடியாது, அதை அனுபவிக்கவும் முடியாது. காரணம், பழைய பாவங்கள், பழைய குற்றங்கள், பழைய தவறுதல்கள், பழைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் சாத்தான் தான் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தி கொண்டிருப்பான். நீங்களும் நானும் அதையே சிந்தித்து கொண்டிருப்போம் என்றால், பழைய பாவத்தில், பழைய பாவ சிந்தையில், பழைய தோல்விகளில், பழைய எல்லா விதமான பழைய காரியங்கள் நாம் சிந்தித்து கொண்டிருப்போம் என்றால், உங்களுக்கும் எனக்கும் வெற்றி வராது, ஜெயம் வராது, புதிய ஆசீர்வாதங்களும் புதிய நம்பிக்கையும் நமக்குள் வராது. சாத்தான் உங்களும் என்னையும் அதே சிந்தையில வைத்து 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 நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சமாதானத்தையும் கெடுக்கத்தான் அவன் பார்க்கிறான். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், பிரியமானவனே, பிரியமானவளே, இந்த நாளிலே நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த புதிய நாளில் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்கப் போகிறார். காரணம், நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், இது எப்படி நடக்கும், யார் இதை எனக்காக செய்வார்கள், நான் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா, என்னுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடைபெறுமா, இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டதே, இத்தனை மாதங்கள் ஆகிவிட்டதே, இன்னும் எனக்கு இதிலே ஒரு வெற்றி கிடைக்கவில்லை, இதில் ஒரு உயர்வு கிடைக்கவில்லை என்று நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் இன்று புதிய காரியத்தை செய்ய போகிறேன், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவராகிய கர்த்தர் நம் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் புதிதாக்க போகின்றார். நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்வோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, முந்தினவைகளை நினைக்காதபடி, பூர்வமானவைகளை சிந்திக்காதபடி நாங்கள் புதிய காரியங்களை தேவன் எங்களுக்காக செய்வீர் என்று நம்பி விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.